ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, கசோம்பட்டி நம்பிக்கையாளர்களே, மிக முக்கியமாக இன்றைக்கு உறுதி பூசல் பெறப்போகின்ற அன்பார்ந்த சிறுவர் சிறுமிகளே, நம்முடைய பங்கு பிறந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. இன்றைக்கு திரு அவையினுடைய பிறந்த நாள். பெந்தகோஸ்தே பெருவிழாதான். தூய ஆவியானவர் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் இறங்கி வந்த நாள்தான் திருச்சபையினுடைய பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு த சர்ச். திருச்சபைக்கு இன்றைக்கு பிறந்த நாள். இந்த நல்ல நாளில் தூய ஆவியானவர் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடையாக இன்றைக்கு வழங்கப்பட இருக்கிறார். ஏற்கனவே திருமுழுக்கு பெற்ற போதும் தூய ஆவியார் நமக்கு கொடுக்கப்பட்டார். இருந்தாலும் இன்றைக்கு இன்னும் நிறைவாக தூய ஆவியார் நமக்கு கிடைக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூற வேண்டும். பல நேரங்களில் தந்தை கடவுளை பற்றி தெரியும், மகனை பற்றி தெரியும், ஆனால் தூய ஆவியை பற்றி பலருக்கு தெரிவதில்லை. The forgotten person of the Holy Trinity என்று கூட சொல்வார்கள். தமத்தரித்துவத்தில் மறக்கப்பட்டவராக தூய ஆவி பல நேரங்களிலே கருதப்படுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மறைக்கல்வியால் தயாரிக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகள் தூய ஆவியை பற்றி நன்கு அறிந்திருக்கிறார்கள். அந்த தூய ஆவியின் 7 கொடைகளை இப்போது எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். சரி, தூய ஆவியினுடைய இத்தனை கொடைகள் இருக்கின்றன. முக்கியமா பக்தியா நீங்க உட்கார்ந்துருக்கிறது பார்க்கும்போதே உண்மையா தூய ஆவியானவர் மிகவும் சந்தோஷப்படுவார். உண்மையாகவே நீங்கள் தெய்வ பயத்தோடு இருக்கிறீர்கள். இன்னும் அதிகமாக அந்த தெய்வ பயத்தில் வளர வேண்டும். அந்த தூய ஆவியானவர் அந்த 7 கொடைகளை மட்டுமல்ல, இன்றைக்கு 2வது வாசகத்தில் 9 கனிகளை பற்றி வாசிக்க கேட்டோம். சரி, தூய ஆவியினுடைய இந்த கனிகள் இதெல்லாம் கூட உங்கள் வாழ்விலே வெளிப்பட வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் தூய ஆவியை குறித்து எப்படி அவர் இறங்கி வந்தார் என்பதை பற்றி நாம் எல்லாரும் வாசிக்க கேட்டோம். பெந்தகோஸ்தே பெருவிழா. பெந்தகோஸ்தே என்றால் 50ஆம் நாள். 50ஆம் நாள் எனும்போது பாஸ்கா விழாவுக்கு பிறகு 50ஆம் நாள், ஆண்டவர் உயிர்த்த பிறகு 50ஆம் நாள். அப்போது எல்லாரும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். சென்ற வாரம் ஆண்டவரின் விண்ணேற்ற விழாவை கொண்டாடினோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், எருசலேமை விட்டு போவாதீர்கள், தூய ஆவிக்காக காத்திருங்கள், அவருடைய வல்லமை கிடைக்கும் என்று. மாதாவும் இவர்களும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்போது பார்த்தால் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முதல்ல பலத்த காற்று கடவுளுடைய வல்லமையை ஒரு விதத்தில் குறிக்கிறது என்று சொல்ல வேண்டும். அன்றைக்கு சீனாய் மலையில பலத்த காற்று இருந்தது. உலர்ந்த எலும்புகள் கிடந்தன. எசேக்கியேல் காட்சியாக கண்டார். ஒரு காற்றடித்தது, உலர்ந்த காய்ந்து போன எலும்புகள் உரு பெற்றன. அது எதை குறித்தது என்றால், பாபிலோனிலே அடிமையாயிருந்த மக்கள் செத்து போய்விட்டோம்,
வாழ்வே இல்லை என்று நினைத்தார்கள். உங்களுக்கு வாழ்வு உண்டு. உங்கள் அழிவுக்கு நீங்கள் காரணமாயிருந்தீர்கள். நான் உங்கள் மீது இரக்கம் கொள்கிறேன், என்னுடைய வல்லமையை காட்டுகிறேன் பாருங்கள். மீண்டும் உங்களை என்னுடைய மக்களாக ஏற்றுக்கொள்வேன். உங்களுக்கு ஆவியை தருவேன், வாழ்வை பெறுவீர்கள், என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாக இருப்பேன். காற்று வல்லமையை குறிக்கிறது. இப்போது தூய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நிச்சயமா ஒரு சக்தி கிடைக்கும் உங்களுக்கு. உங்கள் வீட்டிலே சாப்பிடுகின்ற உணவு கொடுக்காத சக்தியை, வல்லமையை தூய ஆவியானவர் இறங்கி வந்து அன்பார்ந்த குழந்தைகளே உங்களுக்கு கொடுப்பார். பிறகு பாருங்கள், அன்றைக்கு நெருப்பு வடிவிலே தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். நெருப்பாம் கடவுளுடைய பிரசன்னா. நெருப்பு கெட்டதை அழித்து விடும். நெருப்பு தூய்மையாக்கும். நெருப்பு ஒளியை கொடுக்கும். இன்றைக்கு பாருங்கள், தூய ஆவி இறங்கி வந்து உங்கள் பாவங்களை எல்லாம் அழித்து விடுவார். உங்கள் இதயத்தை தூய்மைப்படுத்துவார். நீங்கள் ஒளி வீச போகிறீர்கள். உண்மையான ஒளி வீசுகின்ற முகம் எப்போது? பவுடரால் அல்ல, மேக்கப் சாதனங்களால் அல்ல. இதை தாண்டி தூய்மையான இதயத்தோடு இருப்பதால் தான் நீங்கள் ஒளி வீசுவீர்கள். ஒளி வீசுங்கள். கள்ளங்கவடமற்ற உள்ளம், தூய்மையான மனசாட்சி, யாருக்கும் கெட்டது நினைக்காத மனசு. அப்போதுதான் ஒளி வீசுவீர்கள். நெருப்பு பாருங்கள். அதை தொடர்ந்து பார்க்கிறோம். தூய ஆவியானவர் தீ நாக்கு வடிவில் மொழி பேச அவர்களை தூண்டுகிறார். பாருங்கள், அவர்கள் ஒரு மொழிதான் பேசினார்கள். 16 மொழி பேசுகிறவர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். எல்லாரும் அவர்கள் மொழியிலே புரிந்து கொள்கிறார்கள். தூய ஆவியை பெற்றுக்கொள்கின்ற நீங்கள் உங்கள் பாடங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்கள் அப்பா அம்மாவுடைய தியாகங்களை புரிந்து கொள்வீர்கள். தூய ஆவியை பெற்றிருக்கிற நீங்கள் ஒற்றுமையின் அடையாளமாக, சாட்சிகளாக, வாய்க்கால்களாக இருப்பீர்கள். அதுதான் இந்த தூய ஆவி கொடுக்கின்ற கொடை. பாருங்கள், தூய ஆவியை பெற்றுக்கொண்டு பேதுரு அன்றைக்கு பேசினார். திருத்தூதர்கள் பேசினார்கள். என்ன நடந்தது பாருங்கள். 3000 பேர் மனம் மாறி திரு அவை பிறக்கின்றது. 3000 கிறிஸ்தவர்கள் உருவாகின்றார்கள். பாருங்கள், உங்கள் பேச்சால், உங்கள் நடத்தையால் எவ்வளவு பேர் ஆண்டவரை கண்டுகொள்ள இருக்கிறார்கள். அதுதான் இந்த தூய ஆவியை பெற்றுக்கொள்வதன் அடையாளம். அன்பார்ந்த குழந்தைகளே, தூய ஆவி இருந்தால் நாம் பேசுவது புரியா. பல நேரத்தில் நாம் பார்க்கிறோம், வீட்டில் புரிஞ்சிக்கவே மாட்டியா, அப்பா அம்மாவை பார்த்து, அம்மா அப்பாவை பார்த்து இப்படி எல்லாம் கேட்கிறாரு. நான் என்ன சொன்னாலும் புரியலையா, ஒரு மொழி பேசினாலும் புரிய மாட்டேங்குது சில பேருக்கு. ஏனென்றால் அவர்களிடம் நம்பிக்கை இல்லை, அவர்களிடம் பிறர் அன்பு இல்லை. தூய ஆவியை பெற்றுக்கொண்டதன் அனுபவத்தை அவர்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால் தான் ஒருவரை புரிந்து கொள்ள நாம் தயங்குகிறோம். பாருங்கள், ஆண்டவர் இருந்தால், அன்பு இருந்தால், தூய ஆவியின் கனிகளை நீங்கள் வாழ்ந்து காட்டினால் நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதை மறந்துவிடவே கூடாது. பாருங்கள், அந்த காலத்துல பாபேல் கோபுரம் கட்ட நினைத்தார்கள் மனிதர்கள். தொடக்க நூல் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வானை முட்டும் அளவுக்கு ஒரு கோபுரத்தை உண்டாக்குவா, நமக்கென்று ஒரு பெயரை ஏற்படுத்துவா. ஒரு நல்ல பெயர் வேணுமா, பெருமை வேணுமா? கடவுள் வானான்னு நினைச்சாங்க. ஆனா கடவுள் என்ன பண்ணார் தெரியுமா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்னு கேட்டா, மனிதன் தான் படைக்கப்பட்டவன் என்பதை உணர வேண்டும். கடவுளுக்கு போட்டியாக இருக்கக்கூடாது, செருக்கு கொண்டு அலையக்கூடாது.
எல்லாம் முடியும் என்று நினைக்க கூடாது. கடவுள் இல்லாமல் எதுவும் இல்லை என்பதை உணர வேண்டும். உடனே வந்து கோபுரம் கட்ட ஆரம்பிக்கும் போது கடவுள் அவர்களுடைய பேச்செல்லாம் மாத்திட்டார். பேச்சை மாத்தினா என்ன ஆகும்? தண்ணி எடுத்துட்டு வான்னா மண்ணை எடுத்துட்டு வருவான், மண்ணை எடுத்துட்டு வான்னா கல் எடுத்துட்டு வருவான், மண்வெட்டி எடுத்துட்டு வான்னா சிமெண்ட் எடுத்துட்டு வருவான். வீடு கட்ட முடியுமா? கோபுரம் கட்ட முடியுமா? முடியாது. எதற்காக? திமிரை அடக்குவதற்காக, தற்பெருமையை ஒடித்து போடுவதற்காக ஆண்டவர் இவ்வாறு செய்தார். அப்போதுதான் மொழி பிறந்தது என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். பாருங்கள், பல்வேறு மொழிகள், புரிந்து கொள்ளாத நிலை. ஒரு மொழி பேசுபவர்கள் பல மொழி ஆனார்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை, சிதறுண்டு போய்விட்டார்கள். இங்கே பல மொழி பேசுகிறவர்கள் இருந்தாலும் தூய ஆவியாரின் துணையால் எல்லாம் நடக்கிறது. பாருங்கள், எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். நான் நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், இயேசு சாமி இந்த உலகை விட்டு போகுமான் பல முறை தூய ஆவியாரை பற்றி எடுத்துரைத்தாரே. பாருங்கள், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரத்தில் முதல்ல சொல்றார், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், ஒரு ஹெல்பர், ஒரு ஃப்ரெண்ட், ஒரு கம்பானியன். தூய ஆவியார்னா நான் எங்க இருந்தாலும் தனியா இருந்தாலும் தூய ஆவி என்னோடு இருக்கிறார். துணையாளர் நமக்கு இருக்கிறார், அவர்தான் தூய ஆவி என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அடுத்ததினை கேட்டோம், அவர் நிறை உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். எது உண்மை எது பொய் என்று அவர் வழி நடத்துவார். தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் நிறை உண்மை நமக்கு தெரியும். பாருங்கள், தொடர்ந்து ஆண்டவர் சொன்னார், தூய ஆவியானவர் பாவம் செய்திருந்தால் அதை உங்களுக்கு உணர்த்துவார், உங்கள் மனசாட்சி வழியாக உணர்த்துவார். எது நல்லது எது கெட்டது என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டால். பாருங்க, எல்லாத்தை விட பெரிய முக்கியமான செய்தி, தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொன்னார்? யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிக்கப்படும். மன்னிக்கின்ற ஆவியானவர் தூய ஆவியானவர். சமாதானம் இருக்காம் குடும்பத்துல, ஏற்கனவே சொன்னது போல ஒற்றுமை இருக்காம், தூய ஆவியால் கிடைக்கும் ஒற்றுமை. பாருங்க, இந்த அன்பான வாசகத்திலிருந்து நாம் கேட்டோம், அதனுடைய வெளிப்பாடு திருப்பி அந்த குணங்களை எல்லாம் இந்த பெருவிழா வந்து ஏற்கனவே பெற்றுக்கொண்ட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டாம், இன்றைக்கு பெறப்போகிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டுமாக சுருக்கமாக அவற்றை அலசி பார்ப்போமா? முதல் கனி என்னது? அன்பு. அன்பா இருப்பீங்களா? பெற்றோருக்கு அன்பா இருக்கணும், சகோதர சகோதரிகளிடம் அன்பாய் இருக்க வேண்டும். அன்புதான் ரொம்ப முக்கியம். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தூய ஆவியா யாருன்னு கேட்டாக்க, தூய ஆவின்னா என்ன? அன்னைக்கு வந்து தூய ஆவியால் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவும் திருத்துதர்களும் நிறைந்தார்கள் என்றால் கடவுளுடைய அன்பை உணர்ந்தார்கள். கடவுளுடைய அன்பை உணர்வதுதான் தூய ஆவியால் நிரப்பப்படுவது. நான் சொன்னது போல ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், உங்களுக்கு அருளப்பட்ட தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு உங்கள் உள்ளங்களிலே பொழியப்பட்டுள்ளது. கடவுளுடைய அன்பு உங்கள் உள்ளங்களிலே பொழியப்பட்டுள்ளது. What is receiving the Holy Spirit? Receiving the Holy Spirit, தூய ஆவியை பெற்றுக்கொள்வது என்றால் என்ன? கடவுளால் நான் அன்பு செய்யப்படுவதை உணர்வதுதான் தூய ஆவியை பெற்றுக்கொள்வது. பிரியமான குழந்தைகளே, உங்களை கடவுள் அன்பு செய்கிறார், அதை இன்றைக்கு உணர்ந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால்
உங்கள் தாயின் கருவறையே கல்லறையாயிருக்கும், பிறந்தே இருக்க மாட்டீங்க. கடவுள் அன்பு செய்கிறார். நீங்கள் நடக்க முடிகிறது, பேச முடிகிறது, ஓட முடிகிறது, பார்க்க முடிகிறது, சிந்திக்க முடிகிறது, இதயம் இருக்கிறது அன்பு செய்ய. எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை. நம் ஆண்டவர் இயேசுவை உணர்ந்திருக்கிறீர்கள். சிலுவையில் நமக்காக பலியான அவருடைய தியாகத்தை உணர்ந்திருக்கிறீர்கள். அவருடைய அன்பை உணர்ந்திருக்கிறீர்கள். உயிரை கொடுத்தார், பெற்றோரை கொடுத்தார், நம்பிக்கையை கொடுத்தார், படிப்பை கொடுத்தார். ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ள கொடுத்தார். அவரை எனக்காக சிலுவையில் பலியாக்கினார். வெற்றி வீரராய் அவை உயிர்த்தெழுந்தார். புனிதமிகு நற்கருணையிலே அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். ஒவ்வொரு முறை நற்கருணை கொண்டாடும் போதும் எனக்கு உயிரூட்ட, எனக்கு உணவாக அவரே வருகிறார். எவ்வளவு அன்பு பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நன்றி என்று நீங்கள் இன்றைக்கு உணர்வதுதான் தூய ஆவியை பெற்றுக்கொண்டதன் மிகச்சிறந்த அடையாளம். நம்முடைய ஆன்மீகத்தின் முதல் நிலை, பிரியமான குழந்தைகளே, கடவுளால் நான் அன்பு செய்யப்படுகிறேன் என்பதை உணர்வது. இரண்டாம் நிலை, அதன் வெளிப்பாடாக மற்றவர்களை அன்பு செய்வது. அப்புறம்தான் மற்ற கனிகள் எல்லாம் நன்மையாம். அதெல்லாம் பொறுமை, தாழ்ச்சி, அன்போடு பேசுவது, தாராளமாயிருப்பது, இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, கடவுள் என்னை அன்பு செய்கிறாருன்னு ஒரு மனிதன் நம்பினா, உணர்ந்தா, நிச்சயமா மற்றவங்களை மதிப்போம். அப்படி நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். பாருங்க, திருமுழுக்கு பெற்றீர்கள், ஆண்டவருடைய பிள்ளையின் ஆனீர்கள். இன்னைக்கு திருப்பி அந்த ஆண்டவருடைய பிள்ளை என்பதை அறிக்கையிட போகிறீர்கள். மெழுகுதிரியை ஏற்றிக்கொண்டு உண்மையாகவே குழந்தையாக இருக்கும்போது உங்கள் பெயரால் பெற்றோர்கள் அறிக்கையிட்ட அந்த நம்பிக்கை, சாத்தானை விட்டு விடுகிறேன், எல்லாம் வல்லவரை நம்புகிறேன் அப்படின்னு அறிக்கையிட போகிறேன். அப்பதான் உறுதி பூச பாருங்க. உண்மையாகவே பாவத்தை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டும். தூய ஆவியானவர் உண்மையாகவே ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்குகிறார். ஆசீர்வாதமாக இருக்க போகின்ற உங்களை தொட்டு எழுப்ப போகிறார். உங்களுக்கு துணிச்சலை கொடுக்க போகிறார். என்ன பெரிய துணிச்சல்! பாவத்தை எதிர்ப்பேன், நன்மையை மட்டும் துணிந்து செய்வேன். அதுதான் துணிச்சல். தூய ஆவியானவர், ஏற்கனவே மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கும் மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையான ஒரு கனி என்னது? மகிழ்ச்சி. இந்த திருத்தூதர் பணி இருக்குது இல்லையா, 5வது புத்தகம் புதிய ஏற்பாட்டுல, எப்ப பார்த்தாலும் அடி, உத, கஷ்டம், வேதனை. தூய ஆவியால் நிறைந்தார்கள், அவர்கள் மகிழ்ச்சியோடு போனார்கள். துணிச்சலை பாருங்கள். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் பேசாமல் இருக்க முடியாது. மனிதருக்கா கீழ்ப்படிய வேண்டும்? கடவுளுக்கு தானே கீழ்ப்படியணும். பாருங்க, துணிச்சலை பாருங்கள். அடிபடும் போது மகிழ்ச்சியை பாருங்கள். மகிழ்ச்சி இருக்க வேண்டாம், துணிச்சல் இருக்க வேண்டாம். உங்களுக்கு தொடர்ந்து கஷ்டப்பட்டு படியுங்கள், வாழ்க்கையில் முன்னேறுங்கள், ஆண்டவரை நம்புங்கள், கனிவோடு நடந்து கொள்ளுங்கள், துணிச்சலோடு ஆண்டவருக்கு சாட்சிய வாழுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.